இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமா? அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்சோம். டிஆர் வந்தாருங்க, அடுக்கு மொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்ஃபிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்து நீங்க எப்படி சொல்றீங்க சார்? ஆனா உங்க கூட்டணியில் இருக்க பாஜக வந்து விஜய் வரணுங்கிறாங்க. ஓப்பனாவே ஏங்க இது என்னங்க கூட்டணி? சொல்ற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்காரு, எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பலை. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவில்லை, நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடணுன்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிற்காத போது அந்த கட்சியில் சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில் அந்த கட்சி அப்போ தேர்தலில் நிற்கலை. 57 தான் தேர்தலில் நிற்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல் 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போவே அண்ணாவே சொன்னாரே புரட்சி தலைவரை பற்றி. என்ன சொன்னார்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போகிறோம் பதம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னார்? கோட்டையில் போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட, இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான், அவர் ஃபோட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னார். இது மாதிரி இவர் எந்த இதில் எதுக்கு ஆதரவு தந்தார்? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்களே இருக்கிறாங்க. இவங்க என்ன பின்பலம்? அதையெல்லாம் நான் சொன்னோம்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதை நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம். யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் எடுத்துக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். யாரையும் அழைக்கலாம். வர்றது வராது அவங்க விருப்பம்.
அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜேஷ் ஆடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு. எங்கள் பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா?